கடலூரில் மீண்டும் கனமழை பெய்து வரும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். வணக்கம் சஞ்சீவி, தற்போது கடலூரில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அங்கிருக்கின்ற தற்போதைய நிலை பற்றி சொல்லுங்கள் சஞ்சீவி. வசந்த், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகாவில் கீழே வரும் விசூர் என்ற கிராமத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த விசூர் கிராமத்தில் இந்த புயலானது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வெள்ளத்தை பொறுத்தவரை இந்த கிராமத்தை அடியோடு அடித்து விட்டது என்று கூறலாம். இந்த வீடுகளின் காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது இங்கு இயல்பு வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்று. இதே போலதான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடிசைகள் இந்த கிராமத்தில் அழிக்கப்பட்டு விட்டது. அதாவது மற்ற கிராமங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், அதாவது கடலூரில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டது. ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், குறிப்பாக அதாவது விசூர் மற்றும் இதை சுற்றி உள்ள நூற்றுக்கணக்கான 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இது போல மண்ணால் சூழப்பட்டது. ஏனென்றால் இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் இடத்திலிருந்து காட்டாற்று வெள்ளம், மழை அதிகமாக வந்த காரணத்தால் காற்றாற்று வெள்ளம் வந்தது. அதனால் இந்த இடத்தில் இந்த ஊர் முழுவதுமாக மண் சூழ்ந்த காட்சியை பார்க்க முடிகிறது. எதை பார்த்தாலே ஏதோ இது பொறுத்து இருக்கிறது. அதாவது சாலையின் சரியான அளவு இதுதான், சாலையின் மட்டம் இதுதான். ஆனால் அதற்கு மேலே கிட்டத்தட்ட 4 5 அடி வரை இந்த மணல் மேடானது உருவாக்கியுள்ளது. இந்த கிராமத்தை கரையோரை சுற்றி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 100 மீட்டருக்கு மேலே இந்த மணலானது உருவாகியுள்ளது. வசந்த், அதே போல இந்த கிராமத்தை பொறுத்தவரை தற்போது மீட்பு பணிகள் நடந்து வருவதாக மக்கள் கூறுகின்றனர். அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல மின்சாரத்தை பொறுத்தவரை இந்த பணிகளானது நடந்து வருகிறது. மின்சாரம் முழுமையாக கிடைக்கவில்லை. அதாவது 2 நாட்களுக்கு முன்பாகவே அரசாங்கம் சார்பாக, அதிகாரிகள் சார்பாக இந்த மணலானது, இந்த மின்சாரமானது வரும் என்று கூறப்பட்டது. ஆனால் இன்னும் மின்சாரம் இந்த பகுதியில் வரவில்லை. அதே போல இதோ இந்த இடத்தில் பார்த்த அந்த கரை தெரிகிறது. இந்த இடத்தில் தான் கடந்த 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வெள்ளமானது தரை புரண்டு ஓடியது. அதனால்தான் அதை வரும் வழியில் கிட்டத்தட்ட இந்த மணல் மேடுகளை எடுத்துக்கொண்டு இந்த கிராமத்தையே ஒரு மணல் சூழப்பட்டு வைத்த ஒரு கிராமமாக பார்க்க உள்ளது. இந்த கிராமத்தில் நடக்கும் பணிகளை பற்றி இந்த ஊர் மக்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ நிவாரணப் பொருள் கிடைக்குதா உங்களுக்கு? நிவாரணப் பொருள் இப்போ உணவு மட்டும் ஒரு 4 நாட்களாக கொடுத்துருக்குறாங்க. 8 நாளாக மழை பெய்ஞ்சிருக்கு. 8 நாளாக பெய்த மழையில் ஊருக்குள்ளே 2 பக்கமும் வெள்ளவாரி, விசூர் வெள்ளவாரினுடைய 2 பக்கமும் அணையம் உடைந்து ஊருக்குள்ளே இந்த 2 பக்கமும் ஊருக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே போனதுனால ஒரு பகுதியில் ஒரு 2 பேரை தாயும் மகளும் வெள்ளத்தில் அடித்து சென்று 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு பணத்தை கொண்டு வந்தோம். 3 நாள் வரைக்கும் எங்களுக்கு உணவோ உறைவிடமோ எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 3ஆவது நாள் நாங்கள் கலெக்டரேட் இப்போ லாரியின் மூலம் மக்களை திரட்டி கொண்டு போய் முற்றுகை போராட்டம் பண்ணினோம். அதன் பிறகு தான் 3ஆவது நாளிலிருந்து தான் உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவு இந்த உணவு ரேஷன் கடை உணவு அரிசியை சமைத்து கொடுக்கிறார்கள். அந்த உணவு தரமற்றதாக இருக்கிறது. நல்ல வேக்காடு இல்லை. அதனால் வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படுகிறது. பின்னாடி தூர்வாரும் பணிகள் எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு? இங்கே தூர்வாரும் பணிகள் கடந்த 2 நாட்களாக மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 2 பக்கமும் அணைமடித்து மீண்டும் புயல் மழை வருகின்ற காரணத்தினால் 2 பக்கமும் அணைமடித்து தடுப்புச்சுவர் கட்டி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அதை செய்வதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பணிகள் இன்றைக்கு கடந்த 2 நாட்களாக மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன. மழை பெய்து வெள்ளம் 8 நாட்களாகிறது. வெள்ளம் இன்னும் வெள்ளம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இது காட்டாற்று வெள்ளம் பாரஸ்ட் வழியாக வருகிறது. காட்டாற்று வெள்ளம் ஃபாரஸ்ட் வழியாக வரும்போது எங்கேயுமே செப்டேங்க் கட்டி தரவில்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த செப்டேங்க் கட்டி தந்திருந்தால் இந்த அளவுக்கு வெள்ளப்பாடு அதிகமாக வந்திருக்காது, இந்த உயிர் பலி ஏற்பட்டிருக்காது. இதனால் ஏராளமான 500 ஏக்கர் நெல், 500 ஏக்கர் கரும்பு, மரவள்ளி பயிர்கள் முற்றிலும் 1 மீட்டர் அளவுக்கு மண்மேடாக காட்சியளிக்கிறது, பாலைவனமாக காட்சியளிக்கிறது. அந்த நிலத்தை வசந்த் அவர்கள் கூறியதை கேட்டோம். இந்த இடத்துல பொதுப்பணித்துறை சார்பாக அந்த தூர்வாரும் பணிகள் நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட இந்த ஆற்றின் ஆழமானது, இந்த காட்டாற்றின் ஆழமானது கிட்டத்தட்ட 10 அடிக்கு இருக்கும் என்று மக்கள் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த வெள்ளம் வந்த பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரும்போது அந்த அணையில் இருக்கக்கூடிய அனைத்து மண்ணையும் கொண்டு சேர்த்ததால் தற்பொழுது இந்த அணையின் மட்டமானது உயர்ந்துள்ளது. அதாவது இந்த ஆற்றின் மட்டமானது முழுதுமாக மண் உள்ளது. அதே போலதான் அந்த மண்ணானது இந்த கிராமம் முழுதும் கிட்டத்தட்ட கிராமத்தை சுற்றி 100 மீட்டர் வரைக்கும் அந்த மண்ணானது உள்ளது. கிட்டத்தட்ட வீடுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு அதாவது
3 அல்லது 4 அடி வரை மணலால் சூழப்பட்டுள்ளது. வசந்த். சஞ்சீவி, கடலூர் மாவட்டத்தில் இருந்து தகவல்கள் வழங்கியமைக்காக நன்றி சஞ்சீவி.